எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம 2 ஹெல்த்தியான சாலட் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் தக்காளி யூஸ் பண்ணி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக தக்காளி ஒரு பழ வகை சேர்ந்தது தான். ஆனால் நம்ம இதை ஒரு காய் மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம். தக்காளியில் விட்டமின்ஸும் மினரல்ஸும் நிறைஞ்சிருக்கு. இந்த ரெசிபீஸ்க்கு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற தக்காளி, அது கூட சாலடுக்கு யூஸ் பண்ணுற சின்ன செரி டொமேட்டோஸும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல மேரினேட்டட் டொமேட்டோ சாலட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கிளாஸ் பாட்டில் இல்லைன்னா ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊற்றுங்க. 3 டீஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகர். உங்ககிட்ட ஆப்பிள் சைடர் வினிகர் இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் எலுமிச்சை சாறு யூஸ் பண்ணலாம். 2 டீஸ்பூன் ரொம்ப பொடிசா நறுக்கின பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் பொடிசா நறுக்கின வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் பொடிசா நறுக்கின பேசில் இலை, 1 டேபிள் ஸ்பூன் பொடிசா நறுக்கின பச்சை கொத்தமல்லி இலை, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து கிளாஸ் ஜாரை மூடி நல்லா குலுக்குங்க. ஜாருக்கு பதிலாக ஒரு பவுலில் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியும் செய்யலாம். இந்த சாலட் ட்ரெஸ்ஸிங் மீந்து போச்சுன்னா நீங்கள் இதை கிளாஸ் ஜாரில் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் பெரிய சைஸ் தக்காளி பழம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 6 இன்ச்சு திக்னஸ்க்கு மெலிசா ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த சாலட் ட்ரெஸ்ஸிங்கை மேலே மெதுவாக ஊற்றுங்க. இது அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் செட் ஆகட்டும். இந்த ஃப்ரெஷ்ஷான ஃப்ளேவர்ஃபுல்லான சாலடை நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம். அடுத்து செரி டொமேட்டோ சாலட் செய்ய ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில், 1 எலுமிச்சை பழத்தோட சாறு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பொடிசா நறுக்கின பூண்டு, இதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருங்க. இன்னொரு பெரிய பவுலில் பாதியாக கட் பண்ண 20 செரி தக்காளி, ஒரு வெள்ளரிக்காயை எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காயை ஸ்லைஸ் பண்ணி அதையும் பாதியாக கட் பண்ணி எடுத்தால் சரியாக இருக்கும். அரை கப் மெலிசா கட் பண்ண வெங்காயம், கியூப்ஸாக நறுக்கின 100 கிராம்ஸ் ஃபெட்டா சீஸ், பொடிசா நறுக்கின கொத்தமல்லி புதினா இலைகள் சேர்த்து வச்சிருக்கிற சாலட் ட்ரெஸ்ஸிங்கையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ரெஃப்ரெஷிங்கான இந்த டொமேட்டோ கியூக்கம்பர் சாலட் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. 2 சூப்பரான ரொம்ப அருமையான டேஸ்டியான தக்காளி சாலட் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 2 ரெசிபீஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ பார்த்தீங்களே எவ்வளோ சிம்பிள். ஆனால் இந்த சாலட்ஸை எப்படி ஈஸியாக நம்ம செஞ்சுட்டோன்னு. ஸோ வீட்டில் நிறைய தக்காளி இருந்ததுன்னா இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன் ஈவினிங் லைட்டாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுங்க. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.